ஹலோ, ஹலோ, ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. எங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ, லாலிகா பத்தி நம்ம ரொம்ப டைமா பேசவே இல்ல. ஸோ, இந்த வீடியோல வந்து லாலிகா மந்த்லி ரிவ்யூ மாரி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி 5 கேம் கன்டினியூஸா ஜெயிச்சு, நாங்க தான் டாப் ஆஃப் த டேபிள் திருப்பி வந்தாச்சு. அண்ட் ரியல் மட்ரிட் ஆஸ் யூஷுவல் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணி செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க. அண்ட் அத்லெட்டிகோ மட்ரிட் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணி தேர்ட் பிளேஸுக்கு போயிருக்காங்க. பட் இந்த டைட்டில் ரேஸ் அலைவா இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த அத்லெட்டிகோ மட்ரிட் டார்பி ட்ரா. ஸோ அப்படியே வந்து நம்ம எல்லா கேம்ஸ் பற்றி இந்த மந்த் நடந்த லாலிகா கேம்ஸ் எந்த டீம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். அப்படியே வந்து நான் பார்சா வச்சு ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பார்சா அவுட் ஆஃப் த ரேஸ்ங்கிற வந்து வந்துச்சு. ஏன்னா நாங்க லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் பாயிண்ட்ஸ் இல்ல இல்ல டிராப் இல்ல பண்ணிட்டே நான் இருந்தோம். நான் அப்படிலாம் நம்பல. நீ தான் இந்த கிம்மிக் ட்ரை பண்ண நடுவுல. நான் அப்படி சொல்லல. நான் அப்படி சொல்லல. நான் சொல்லு சொல்லு. பட் பட் பாயிண்ட் கேப் நிறைய வந்துடுச்சு. ஈவன் இஃப் இது நாங்க நல்லா ஆடிட்டு இருந்தாலும் பாயிண்ட் கேப் வந்துடுச்சு. நிறைய கேம்ஸ் வந்து ஜெயிக்க வேண்டிய கேம்ஸ், நிறைய கேம்ஸ் தோத்தோம். ட்ரா கூட பண்ணல, தோத்தோம். பட் இந்த 2025 ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்சா வந்து எல்லா கேமும் ஜெயிச்சிருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் 2 கேம்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். அந்த கெட்டாஃபே கூட ஒரு ட்ரா 1-1. அது தவிர லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பார்சா எல்லா கேம்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. அலவெஸோட 1-0 லெவன்டாஸ்கி கோல், அப்புறம் வலன்சியா கூட 5-0, செவியா கூட 4-1, வயக்கானோ கூட 1-0 அண்ட் தென் ரீசெண்ட்லி இப்போ லாஸ் பாமாஸ் கூடயும் அவேல 2-0 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கண்டினியூஸ்லி ஆன் த ட்ராட் 5 வின்ஸ். எப்படி மாறுச்சு, எப்படி இந்த கன்சிஸ்டன்சி ரன் ஆஃப் ஃபார்ம் வந்துச்சு அப்படிங்கிற மெயின் ரீசன் வந்து லாட் ஆஃப் இந்த பிளேயர்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ அட்வான்டேஜஸ். ஏன்னா வந்து ஒரு கேமுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ப்ளஸ் ஃப்ராங்கி டியோங்கோட ஃபார்ம் அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி லோ பிளாக் டீம்ஸ் கூட ஆடும்போது ஃப்ராங்கி டியோங்கோட கேம் இஸ் ஹெல்பிங் அவுட் த டீம் அ லாட். அது தவிர பெட்ரி பற்றி எவ்வளோ பேசினாலும் வந்து இட் இஸ் நாட் இனஃப். சச் அ பிரில்லியன்ட் பிளேயர். தயவு எல்லா செஞ்சு கேமும் ஒன்னே சாரி இன்டர்ப்ட் பண்றதுக்கு. தயவு செஞ்சு பெட்ரியை பத்தி பேசும்போதெல்லாம் பெல்லிங்காம் பத்தி பேசுறது, பெல்லிங்காம் பத்தி பேசும்போதெல்லாம் பெட்ரியை இழுக்கிறது. இதை நிறுத்துங்கடா டே. 1.5 வருஷமா இதாண்டா போயிட்டு இருக்கு. பெட்ரி இது வேற, என்னைக்குதான் பெலிங்கம் வேற. இதை இது இல்லை, நான் என்ன சொல்றேன், நீ கம்பேர் பண்ணணும்னால அப்பப்போ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கம்பேர் பண்ணு. எங்க பேசினாலும் அது கமெண்ட்ஸ்ல உடனே ஒரு 10 கமெண்ட் வருது. ஜூட் அப்படின்னு போட்டா திரும்பி பெட்ரியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. நானும் பெட்ரியும் வாரம் வாரம் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். அது ஏன்டா இவனை மென்ஷன் பண்ணா அவனா இந்த விஜயஜித் சண்டை மாதிரி வந்துருச்சேடா அது. சொல்லு சொல்லு. ஆக்சுவலா பெட்ரி, எனக்கு ஒரு டவுட். பெட்ரி நீங்க தோக்கும் போது இன்ஜுரியா இருந்தான்ல சில கேம்லாம். ஆமா ஆமா ஆமா. நீங்க 5 மேட்ச் தோத்தீங்க. ஆக்சுவலா 5 மேட்ச் ரொம்ப அதிகமா தோத்துட்டீங்க, ரொம்ப ஷார்ட் ஸ்பேஸ்ல. அது சில கேம்ஸ்லாம் வந்து அவன் அவ்வளோ பிரில்லியண்டா ஆடி மிஸ்டர் லெவன்டோஸ்கியும் ரஃபீனியாவும் பழம் மாதிரி கிடைச்ச சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண கேமும் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அது ஒரு கேம். அவன் ஐ திங்க் 1-2 தோத்தீங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். அந்த ஆமா கேம் ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி பெட்ரி நிறைய கோல் கேம். அடிச்சான், அந்த கேம் தானே. அது ஒன்று. இன்னொன்று எனக்கு என்னன்னா, டிஜாங் வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு அவன் மேலே. ஆப்வியஸ்லி அவனோட அவனோட இன்ஜுரி ரெக்கார்டுக்கும் அவனோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவனோட பே ஸ்ட்ரக்சர், அவன் வார வாரம் வாங்குற சேலரிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்பயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஸோ வந்து அதனால அவன் மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் இப்போ நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நம்ம ஒன்று சொல்லலாம், ஃபேன்ஸ் ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னு. பட் அவன் 2 கேம் நல்லா ஆடினான். 3ஆவது கேம்லேருந்து அவன் எப்போ பால் டச் பண்ணாலும் சரி, நல்லா பாஸ் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கேம் சப் ஆகி போனால் அப்போ என்டையர் ஸ்டேடியம் வந்து அவனுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் தந்தாங்க. ஸோ வந்து ஒரு பிளேயராக நீ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கனா, இதுதான் நீ பார்க்கணும். நீ 2 கேம் நல்லா ஆடினா போதும். இவ்வளோ பெரிய பார்சலோனா மாதிரி இவ்வளோ பெரிய கிளப்லேயே 2 கேம் நல்லா ஆடினா 3ஆவது கேம்லேயும் ஃபேன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவன் கிட்டத்தட்ட 6 மாதம் இன்ஜுரியாக இருந்திருக்கான், ஒழுங்காக ஆடாமல் இருந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். 2 கேம்ஸ் ஃபேன்ஸ் வந்து அதுதான் அந்த ஆட்டிடியூட் இருந்தால் வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் ஆகலாம். பட் எனக்கு பிளேயிங் ஸ்டைலில் ஏதாவது மாற்றிருக்கீங்களா நீங்கள்?
பிளேயிங் ஸ்டைலில் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அதுதான் வந்து எனக்கு இட்ஸ் அ பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா வந்து ஸ்டார்ட்லேருந்து எப்படி என்ன அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடணும்னு நினச்சாங்களோ அதே ஸ்டைல் ஆஃப் ப்ளே தான் போயிட்டுருக்கு. பட் இன்னொரு அடிஷ்னல் ஐ திங்க் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம் இஸ் இந்த சென்டர் பேக்ஸோட பால் பிளேயிங் கேம் வந்து ஹேஸ் ஸ்டெப்ட் அப் டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ அரோஹோ வந்தோடனே இந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருந்தது. வென் அரோஹோ இந்த ஸ்டார்டிங் 11 கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் உடனே ஃப்ளிக் வந்து உடனே நெக்ஸ்ட் கேமில் வந்து பேரிங்கை மாற்றி ஹீஸ் புட் எரிக் கார்சியா அண்ட் குபார்சி ட்ரை பண்ணிட்டாரு அண்ட் இனிகோ அண்ட் குபார்சி ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ இவங்க இந்த 2 பேர் ஆடும்போது பால் ப்ரோக்ரெஷன் ஹாஸ் பீன் வெரி வெரி பிரில்லியன்ட். குபார்சி பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னொரு பிளேயர் பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும் இஸ் அலெஹாண்ட்ரோ பால்டி. ஏன்னா வந்து இப்போ ஜார்டி ஆல்பா போனதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் பேக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்கேர்சிட்டியான மார்க்கெட், வெரி ஃபியூ குவாலிட்டி லெஃப்ட் பேக்ஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த குவாலிட்டியான ஒரு பிளேயர் வர்றது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ப்ளஸ் ரஃபீனியா வந்து இஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் லெஃப்ட் விங்கர். ஸோ அவர் வந்து ரஃபீனியா வந்து மோர் சென்ட்ரல் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் பேக் வந்து அட்டாக்கிங் த்ரெட் கொடுக்க வேண்டியது ஒரு பெரிய ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அண்ட் ஆஃப் லேட் அலெஹாண்ட்ரோ பால்டேயோட அட்டாக்கிங் கேம் ஹஸ் பீன் வெரி வெரி பிரில்லியன்ட் அண்ட் அண்டர் அப்ரிஷியேட்டட் இன் மை ஒப்பீனியன். யா கொஞ்சம் ஏன்னா லமீன் யமாலை பற்றி பேசி எனக்கு கேட்டால் குபார்சியே நம்ம அவ்வளோவா மென்ஷன் பண்ணுறது இல்லை கம்பேர்ட் டு லமீன் யமால். 2 பேருமே ஈக்குவலி எனக்கு தெரிஞ்ச பிளேயர் ஆஃப் த சீசன் யங் பிளேயர் ஆஃப் த சீசன் ஏதோ ஒரு அவார்ட். பட் வந்து அந்த 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அந்த அவார்ட் மேலே. ஏன்னா அவன் பண்ணுறதை இவனால் பண்ண முடியாது, ஆனால் இவன் பண்ணுறதையும் லைக் குபார்சி பண்ணுறதையும் லமீன் யமாலால் பண்ண முடியாது. 2ம் ஆப்போசிட் குவாலிட்டி, 2 பேரும் ஒரே ஏஜ் தான். ஸோ வந்து கண்டிப்பாக குபார்சி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பட் ரொம்ப க்யூரியஸான கேஸ்னால் இனிகோ மார்டினஸ் தான்டா. நான் வந்து பேக்கப்பாக வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சேன், நான் அரோஹோ ஆட போகிறான் அப்படின்னு. இப்போ அவன் வந்து ஃபுல்லான ஆடுறான். 1 2வது இந்த ஏஜில் அவன் வந்து பெரிய கிளப்புக்கு ஆடினதே கிடையாது அவன் கரியரில். இந்த ஏஜில் ஒரு பெரிய கிளப்புக்கு வரான், உடனே ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறையா பிளேயர்ஸ் இனிகோ மார்டினஸ் மாதிரி நிறையா பிளேயருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஸோ நம்ம நினைப்போம் அவன் வந்து நாட் குட் இனஃப் பெரிய கிளப்புக்கு ஆடுறதுக்கு, அதனால தான் ஆடலை அப்படின்னு. இப்போ இனிகோ மார்டினஸ் இன்னும் 2 வருஷம் அப்படியே ஆடி ரிட்டையர் ஆகிருக்கலாம். ரிட்டையர் ஆகிருந்தால் நமக்கு தெரியவே தெரியாது அவனுக்கு இந்த பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த வயசுலையும் அவனால் பார்சலோனாவுக்கு வந்து இவ்வளோ ஹைலைன் ஆடுறீங்க, எல்லாம் ஆடுறீங்க, அவனால் அடாப்ட் ஆக முடியுது, அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, பெர்ஃபார்ம் பண்ண முடியுது வீக் அண்ட் வீக் அவுட். இது வந்து ஒரு கிரேட் பிளே. இதுவும் ஒரு கிரேட் பிளேயர் தான். எப்படி அந்த 17 இயர் ஓல்டு அப்ரிஷியேட் பண்ணுறோமோ 30ஸ்ல ஒரு பெரிய கிளப்புக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதும் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி அது. ஸோ அதுவும் அப்ரிஷியேட் பண்ணோம். எனக்கு வந்து பார்சலோனா பெருசாக எனக்கு என்ன வீக்னஸ்ன்னு எனக்கு சொல்ல தரல. திரும்பி சாலிடாக கவுண்டரில் பண்ணலான்டா, உங்களை ஸ்டில் அட்டாக் பண்ணலாம். என்னன்னா திரும்பி நீங்கள் கோல் போட்டுறீங்க, அந்த மாதிரி தான் ஆடுறீங்க. இப்போது 2 கோல்ஸ் போட்டால் 3 கோல்ஸ் போட்டுடலாங்கிற கான்ஃபிடென்ஸில் தான் ஆடுறீங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் லீடில் இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு 20 மினிட்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடுறீங்கன்னு தோணுது. எதுவும் பெட்ரி பிச்சில் இருந்தால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடிக்கிறான். அவன் வந்து ரொம்ப மேஜிக்கல் பாஸ்லாம் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் தான் அடிக்கிறான். ஸோ இதோட மேபி பிரைம் 70th மினிட் எக்ஸாம்பிள் வந்து அந்த செவியா கேம்ல வந்து ஃபெர்மின் லோபஸ் வந்து 46th மினிட்ல ரெட் கார்டு வாங்கினான். ஆனாலும் வந்து வி வெண்ட் ஆன் டு வின் தட் கேம் 4-1. ஸோ அந்த லைக் இது வந்து ஏர்லி ஆனே வந்து நாங்கள் மொனாக்கோ கூட ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம் ஆடினோம். எரிக் கார்சியா ரெட் வாங்கி 1-0 தோத்தோம் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த கேம்லேயும் வந்து அதுக்கப்புறம் கன்சீட் பண்ணல. ஸோ அந்த ஃப்ளிக்கோட லைக் இனிஷியலி வந்து ரொம்ப நைவாக இருந்தேன். நம்ம 2-0 லீடாக இருந்தாலும் சரி, 3-0 லீடாக இருந்தாலும் சரி, வி ஆர் கோயிங் டு அட்டாக்குங்கிற மைண்ட் செட்டில் இருந்தான். பட் நவு he knows to win a league title you don't have to necessarily go for அந்த full on attack வந்து 90th மினிட் வரைக்கும் பண்ண வேண்டாங்கிற ஒரு நெசசிட்டி இல்லைங்கிறது he has understood. ஸோ அது ஆக்சுவலி அ வெரி குட் பாயிண்ட். இல்லை அவன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்டோட நம்ம முடிச்சுக்கலாம் பார்சலோனாவை. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிறத விட மேபி அவனுக்கு அது முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் என்னன்னா அவனுக்கு பெட்ரி இல்லை ஒரு ஃபேஸில், அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸில் காவியும் இல்லை, பெட்ரியும் இல்லை, டிஜாங்கும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போச்சு. கசாடோ வச்சு ஆடிட்டு இருந்தான். கசாடோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா ஆடிருக்கான் கசாடோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அவனுக்கு வந்து இந்த லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, லீக் டைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த வயசில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ திரும்பி பெட்ரி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு மேபி ஃப்ளிக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம கேமை அப்படின்னு. ஸோ
அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு லீக் டைட்டில் அடிச்ச மேனேஜருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து புண்டஸ்லீகாலே அடிச்சிருக்கான். அவனுக்கு கிளியரா தெரியும். நமக்கே தெரியுது புண்டஸ்லீகாக்கும் லலிகாவுக்கும் டிஃபரன்ஸ்னா அவனுக்கு வந்து 100% தெரியும். கரெக்ட். அந்த நாலேஜை யூஸ் பண்றதுக்கு பிளேயர் வேணும் அவனுக்கு. ஸோ வந்து பிளேயர் வந்தோடனே அவன் பண்ணியிருக்கலாம், இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா ஃபேவரட்ஸானா எனக்கு தெரியல. எனக்கு 3 பேருமே ஒரே மாதிரி ஒரு 3 பேருக்குமே இந்த டைட்டில் ரன்ல டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கு. எது எங்கே பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு தெரில. நம்ம நெக்ஸ்ட் மந்த் ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்படியே வந்து மட்ரிட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் ரொம்பவே மோசமான மந்த் தான் ஃபெப்ரவரி. ஃபஸ்ட்டு வந்து எஸ்பானியல் ஒரு லாஸோட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்போவே ஒரு டவுட். ஏன்னா அட்லெட்டிகோ மட்ரிட் கூட ட்ரா வந்து அது இப்போ வந்து ட்ரெடிஷன் ஆகிட்டு இருக்கு லீக்ல. அட்லெட்டிகோ மட்ரிட்னா ட்ரா தான். அந்த 3 பாயிண்ட்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி போகிற மாதிரியே தெரில நாங்கள் அட்லெட்டிகோ மட்ரிட் ஆடும்போது. ஏன்னா வியர்ட்லி பார்சலோனா ஆடும்போது 3 பாயிண்ட்ஸ்க்கு ஆடுற மாதிரி இருக்கு. அது தோத்தரணும், அது வேற விஷயம். பட் வந்து இங்கே இன்டென்ஷனே இல்லாத மாதிரி இருக்கு அட்லெட்டிகோ மட்ரிடோட ஆடும்போது. நமக்கு வந்து ட்ரா போதும் அப்படின்னு ஆடுற மாதிரி. அது வந்து அது எனக்கு சரியா தெரியல ஏன் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அந்த மேட்ச்ல நல்லா ஆடணும். ஆக்சுவலாக அட்லெட்டிகோ மட்ரிட் கூட நல்லா ஆடணும். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்ச அந்த இன்னும் 2 கோல் அடிச்சிருக்கலாம் நாங்கள். கம்ப்ளீட்டாக ஆடி சிமியோனே வந்து பழைய சிமியோனே மாதிரி ஆடிட்டான். அவன் வந்து 90 நிமிஷம் ஒன்றுமே பண்ணாமல் கடைசியில் ஒரு இந்த கோல் போட்டு ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இதை பற்றி நான் பேச விரும்பல. லாஸ்ட் ட்ராவை பற்றி அதை வந்து எல்லாம் பேசி அடித்து துவச்சாச்சு. ஸ்டேட்மெண்ட் விட்டு ரெஃப்ரியை சண்டை கிழுது எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை நான் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுல வந்து எனக்கு அது பிடிக்க சுத்தமாக. அது ஆர்சனல் ஸ்டேட்மெண்ட் விடுறத பேச சொன்னேன். ஆர்சனல்லாம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் யாருன்னு தெரில. ப்ரீமியர் லீக்ல இது பண்ணப்பவே எனக்கு தோணுச்சு ஒரு கிளப் அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் விடுறது எனக்கு உடன்பாடு இல்லை ரெஃப்ரிக்கு அகைன்ஸ்டாக. ஏன்னா யாரும் இந்த லெவலில் லலிகா லெவலில் யாரும் ரெஃப்ரியை காசு கொடுத்துலாம் வாங்க முடியாதுங்க. அப்புறம் இன்னொன்று மட்ரிட் ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், பார்சலோனா ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், நம்மளை விட அடி வாங்குறது சின்ன டீம் தான் ரெஃப்ரிடேஷனால். அது நீங்கள் சின்ன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 சின்ன டீம் ஆடுற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எத்தனை ரெட் கார்டு இருக்குது, அதில் எத்தனை கான்ட்ரவர்சி இருக்குன்னு. அதை விட்டுட்டு இந்த லெவலில் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்ம் யூசிஎல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வரப்போகுது. யூசிஎல் அடுத்த இது வருஷம் யூசிஎல் ஆடிட்டு இருக்கும், பணம் வரப்போகுது எல்லாம். இதில் உட்காந்து ரெஃப்ரி அவன் காசு கொடுத்துட்டான் இவன் காசு கொடுத்துட்டான்னு இது வந்து நீங்கள் மேட்ச் என்ஜாய் பண்ணுறது தான் தடுக்கும். நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மேட்சையும் என்ஜாய் பண்ண முடியாது. யார் எந்த பிளேயரையும் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ ஜூடுக்கு இப்போ திரும்பி இந்த ஃபக்கியோ அந்த டைட்டில் கூட நான் போகவே விரும்பலை. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் அந்த கேம் வந்து ரெட் கார்டுக்கு அப்புறம் டீசெண்டாக ஆடி நாங்கள் ட்ரா பண்ணிட்டோம்னு சொல்லலாம். மேபி 2 கோல் விட்டுருக்கலாம், 3 கோல் விட்டுருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட் கேம் ரொம்ப நாளாக ஆடணும். வினிஷியஸ் எம்பாப்பே காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் 1 to 2 months க்ரியேட் ஆகிருக்கு. என்ன ஒரு வியர்டான விஷயம் அப்படின்னா, யூசிஎல்ல இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக ஆடுற மாதிரி இருக்குது அட்டாக். பட் லலிகாவில் கொஞ்சம் 1 லெவல் பிலோ தான். லாஸ்ட் டைம் ஜிரோனாவை ஆடணும், அகைன் கொஞ்சம் ஓப்பனாக ஆடுற டீம், டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள ஆடும்போது பயங்கர ஃப்ளூவெண்ட்டாக ஆடுற மாதிரி இருக்குது. மிச்சம் அவங்கள ஆடும்போது ஏதோ 1-0 2-0 அந்த மாதிரி ஜெயிப்போம் தான் தோணுதே தவிர நம்ம அப்படியே பார்சலோனா ஜெயிக்கிற மாதிரி இப்போ 7-0 வேலன்சியா அடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஜெயிப்போம் அப்படின்னு தோணலை. பட் எப்படி 3 பாயிண்ட்ஸ் தான் கடைசியாக 3 பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அதான் முக்கியம். மேபி சின்ன டீமுக்கு அகேன்ஸ்டாக பிரஹீம் டியாஸை இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பிரஹீம் டியாஸ் தான் இருக்கலே கிரியேட்டிவ்னு தோணுது எனக்கு. ஸோ பிரஹீம் டியாஸை மேபி ஏர்லியாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேறு பார்சலோனா எல் கிளாசிக்கோ வந்து டைட்டில் டிசைடிங்காக இருக்கலாம். திரும்பி எப்போவுமே அது ஒரு டைட்டில் டிசைடிங் மேட்ச் தான், திரும்பி இருக்கலாம் டைட்டில் டிசைடிங்காக. பட் எனக்கு தெரியல. நீ சொல்கிறா ராகவ், நீ சொல்கிறா எங்களை பற்றி. நாங்கள் ஆக்சுவலாக நான் வந்து நினச்சேன் ஃபெப்ரவரி கடைசியில் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வம்புலுக்கெல்லாம் நான் ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருந்தேன்டா மைண்டில். கடைசியில் என்ன செகண்ட், ஆனால் ஜிடி தான் ஸ்டில் டிஃப்ரென்ஸ். பட் இருந்தாலும் இப்போது நீ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான்டா இருக்குது. சொல்லு. இல்லை, இது லைக் நீங்கள் இந்த லாலிகா ஃபுட்பால் பேச்சில் ஆரம்பிச்சது தான் அண்டர் டாக் கேரக்டர் ப்ளே பண்ணி அது வந்து இப்போ உங்க கிளப்போட இதுவாகவே மாறிடுச்சு. அது கரெக்டாக இல்லைடா. நாங்கள் ஆனால் அட்லெட்டிகோ மட்ரிட் சேர்ந்து ஒரு ஜிங்ஸ் போட்டோம் லாஸ்ட் வீடியோவில். அட்லெட்டிகோ மட்ரிட் தான் ஜெயிக்க போகிறேன். அவன் இப்போ 3rd வந்து உட்காந்துருக்கான். அது பட் அகெயின் 1 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். பட் இருந்தாலும் அவன் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டான். நடுவில் நல்லா ஆடிட்டு இருந்தவன் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கில் இருந்தவன் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் அதான் சொல்கிறேன், நான் அட்லெட்டிகோ தான் ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். நானும் அதான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் அதானே வேணும். அவன் போயிட்டா நீயும் நானும் பார்த்துக்கலாம் எல் கிளாசிக்கோவில்.
ஸோ அதனால அட்லட்டிகோ மேட்ரிட் அவன் அப்படியே அட்லட்டிகோ மேட்ரிடுக்கு போவோம். அவன் பிக்சரை பார்த்தா நமக்கு கொஞ்சம் பரிதாபம். என்னதான் அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லயே போட்டிருந்தாங்க அந்த எவ்ரிதிங் இஸ் ஃபைனுங்கிற மீம் இருக்கும்ல, அவங்க கேம் பிக்சர் அவன் பார்த்துட்டு அதான் ரொம்ப மோசமான அவனுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்சலோனா அதுவே அன்லக்கி கோப்பா டெல் ரேல டிராப் பண்ணது. அது ஹோம் அண்ட் அவே கோப்பா டெல் ரேல. அதுக்கப்புறம் நாங்கள் யூசிஎல்ல சும்மாவே ஹோமனவே. ஹோம் அண்ட் அவே அவனுங்க எங்களை யூசிஎல்ல எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சதே கிடையாது. ஜெயிச்சுட்டு ப்ரக்ரஸ் ஆனதே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹோம் அண்ட் அவே எங்க கூட. இதுக்கு நடுவில் பில்பாவோ, அப்புறம் ஒரு எல்லாருக்கும் ஒரு சூனியமான கெட்டாஃபே ஒரு அவே கேம் வேற நடுவில். இதில் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இது இவனுங்க சும்மாவே இவனுங்க டீமில் நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்கும். எப்போவுமே டைட்டில் ரன்னில் இவனுங்க 2 பேர் படுத்துப்பானுங்க. டிஃபெண்டர், அதுவும் ஜிமனஸ், முக்கியமாக சொல்லணும். ஜிமனஸ் பல டைட்டில் ரன்னில் படுத்துருக்கான். ஸோ அவன் என்ன இப்போ இவனுங்க டிஃபென்ஸை வந்து இவனுக்கு வச்சுக்க முடியுமா இந்த ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஃபிக்சரை தாண்டி வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யூசிஎல் டைட்டில் ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்குது. இந்த லலிகாவில் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாமல் இந்த இது தாண்டிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கண்டிப்பாக ஃபேவரட்ஸ்னு தோணுது. ஏன்னா நாங்கள் வந்து இனிமேல் பாயிண்ட்ஸே ட்ராப் பண்ணாமல் போவோம்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்கள் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாக இருக்குது. வந்திருக்காங்க திரும்பி, எல்லோரும் ஃபிட்டாக இருக்கணும், ஆடணும், எங்களுக்கு பேக்கப் இல்லை, இதெல்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு என்னமோ இவனுங்க வந்து ஃபாரன் லலிகாவை பொறுத்த அளவுக்கு பெஸ்ட் டிஃபென்ஸ் பை ஃபார் அட்லட்டிகோ மேட்ரிட் தான் இந்த சீசன். 16 கோல் தான் கன்சிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் டிஃபென்ஸ் யாருன்னு தெரியல. 23 கோல் பில்பாவோன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கும் அடுத்ததுக்கும் ஒரு 8 கோல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவன் தான் பை ஃபார் பெஸ்ட் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் வின்ஸ் டைட்டிலுங்கிறது உண்மையாக இருந்தால் அட்லட்டிகோ மேட்ரிட் தான் ஜெயிக்கணும் இந்த சீசனில் லீகாவை. இந்த சீசன் நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டில் டிஃபென்ஸ் கேன் வின் டைட்டில்ஸா இல்லை நம்ம அட்டாக் பண்ணி கோல் போட்டால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா சிமியோனைக்கே இது பெரிய கன்ஃபியூஷன். நம்ம வந்து சீசன் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம், அவனுக்கே 2 சீசனாக டவுட் வந்துருச்சு, நம்ம இன்னும் டிஃபெண்ட் பண்ணியே ஜெயிக்க முடியுமா டைட்டில், அட்டாக் வேணுமா என்ன அப்படிங்கிறது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆல்வரஸ் வந்து போன வீடியோலே சொல்லியிருந்தோம் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆல்வரஸ் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டான்னு தோணுது. நீ என்னடா அதை சொல்லு ராகம், ஏதோ சொல்ல வந்து. அட்லட்டிகோ வந்து ஐ திங்க் அந்த எண்ட் ஆஃப் யூஷுவலி அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஐ கேன் see them இந்த டைமும் அவங்களுக்கு அதே ப்ராப்ளம் வர மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபிக்சர் ஸ்கெடியூல் நம்ம இது வாரம் ஒரு ப்ரிவியூலையும் ஒரு இதுலேயும் சொல்கிறோம், சும்மா 2 நாளைக்கு எந்திரிச்சா மேட்ச்சுன்னு இருக்குது என்ன. ஸோ நம்மளுக்கே எப்படி இருக்கும்போது பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு we can இல்லை, இப்போ ஒரு understand. பிளேயராக நினச்சி பாரு, நீ உட்காந்து பார்க்குற 3 நாளைக்கு ஒரு தடவை மேட்ச். பட் யார் கூட மேட்ச்? பார்சலோனா தூங்கி எந்திரிச்சா திரும்பி பெல்பாவ், அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சா திரும்பி பார்சலோனா, அப்புறம் திரும்பி மட்ரிட், அப்புறம் திரும்பி லீக்ல வேற பார்சலோனால கடைசியில், ஆமாம் லீக்ல வேற பார்சலோனா கடைசியில். இது எல்லாத்துக்கும் நடுவில். ஸோ ஒரு பிளேயராக வந்து அது நினச்சி பார்க்கவே முடியல இது வந்து. பட் இதுதான் மோஸ்ட் எக்ஸைட்டிங்னு வச்சுக்கேன். ஒரு இதில் பார்த்தா மோஸ்ட் எக்ஸைட்டிங் பட் வெரி டயரிங். இது வந்து 3 days ஒன்ஸ் பார்சலோனா, பெல்பாவ், அப்புறம் கெட்டாஃப் மாதிரி டீம்லாம் ஆடுறது வந்து இது வந்து பார்ப்போம். இந்த பிக்சரை தாண்டினாங்கன்னா ரியலாகவே சாம்பியன் டீம். ஆல்வரஸ் வந்து கண்டிப்பாக ஆல்வரஸ் வந்து நம்ம நிறைய ரஃபினியாவை பற்றி பேசியிருக்கோம். ரஃபினியா எனக்கு தெரிஞ்சு பார்சலோனோட பெஸ்ட் பிளேயர் இந்த சீசன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம் எம்பாப்பே பற்றியும் வினிஷியஸை பற்றியும். ஆல்வரஸை நம்ம அவ்வளோ மென்ஷன் பண்ணுறதுல செமையாக அடாப்ட் பண்ணியிருக்கான். போன தடவை நம்ம அவ்வளோ பாராட்டணும், அதை விட இன்னும் கொஞ்சம். இப்போ லாஸ்ட் மேட்ச் பிரேஸ்லாம் செம்ம பிரேஸ் அதெல்லாம். ஸோ அவன் வந்து அவன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிளேயர் ஆஃப் சீசன் கண்டெண்டர்னு சொல்லுவேன் நான் ஆல்வரஸ். ஸோ எப்போ எம்பாப்பே பிளேயர் ஆஃப் சீசன் கண்டெண்டர், ரஃபினியா பிளேயர் ஆஃப் சீசன், ஆல்வரஸும் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு பிளேயர் ஆஃப் சீசன் கண்டெண்டர் தான். ஸோ பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பட் எப்பவும் சோக் ஆயிடுவானுங்க. ஸோ இந்த தடவை சோக் ஆயிடுவானுங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மேட்ச் இந்த சின்ன மேட்ச் இவனுங்க எங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூசிஎல்ல எங்களை பீட் பண்ணிவிட்டு கெடாஃபே கூட தோற்று போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான். இவனுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சானுங்க அப்படின்னா நான் ரிவ்யூக்கு நான் வரவே மாட்டேன். அடுத்த ரிவ்யூக்கெலாம் இவனுக்கு பாயிண்ட்ஸே ட்ராப் பண்ணலை, யூசிஎல்லையும் எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டானுங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து அட்லட்டிகோ மேட்ரிடே கிடையாது. அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா. ஆமாம். பட் இதை தவிர பிக் 3 பற்றி நிறையா பேசிட்டோம். இதை தவிர வந்து நிறையா நல்ல டீம் இருக்குது லலிகாவில். பில்பாவ் இருக்காங்க. பில்பாவ், வியாரியல். பில்பாவ் ஐ திங்க் 3rd பிளேஸ்க்கும் பில்பாவுக்கும் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ், பில்பாவுக்கும் வியாரியலுக்கும் 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ். வியாரியல் வர முடியுமாடா? வியாரியல் 4th வர முடியுமா? நீ என்ன நினைக்கிற? 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. 4th ஸ்பாட்டுக்கு 2 பேர் தான் கண்டென்ஷனா? ஆமாம், பார்ப்போம் நம்ம. இல்லை நீ என்ன நினைக்க? வியாரியல்
நமக்கு 5 ஸ்பாட் கிடைக்குமா லலிகாக்கு இந்த தடவை? யூசிஎலுக்கு அது ஒன்று இருக்கு. 5 ஸ்பாட் கிடைச்சிச்சு அப்படின்னா வியரியல் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. வியரியலுக்கு யாரா நல்லா ஆடிட்டு இருக்கா? பீனா நல்லா ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும். எனக்கு கரெக்டாக ஆமா, தெரியல. விலாரியால் வந்து அவங்களுக்கு இனிஷியலி அயோசே பெரஸ் வந்து நல்லா செம ஃபார்ம்ல இருந்தா, பட் அவன் ஃபார்ம் கொஞ்சம் இப்போ ட்ராப் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நாட் அ பேட் சீசன் ஃபார் ஹிம். ஏன்னா ஹி ஸ்டில் ஆன் 11 கோல்ஸ் இந்த சீசனுக்கு. பட் ஐ திங்க் அவங்க மெயின் பிளேயர் வந்து ஹஸ் பீன் அலெக்ஸ் பைனா தான். நம்பர்ஸ் வைஸும் சரி, இதுவும் சரி, லைக் ஓவரால் கேம் வைஸும் சரி, ஹீஸ் 6 கோல்ஸ் அண்ட் 7 அசிஸ்ட்ஸ். ஃபார் அ மிட்ஃபீல்டர் அது வந்து இட்ஸ் கிரேட் நம்பர்ஸ். அதர் தென் தட் பீனோ ஆல்சோ ஹஸ் பீன் பிளேயிங் வெல் ஃபார் தெம். ஆமா, எர்வி பீனோ. எர்மி பீனோ ரொம்ப நாளா வந்து லலிகால நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். வந்து பல சீசன். இப்போ இந்த ஃபேன்ஸ் பார்க்குற இப்போ ஃபேன்ஸ் வந்து என்ன நம்பர்ஸ் பெருசா இல்லை அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் ஐ டோன்ட் லுக் அட் இட் தட் வே. இப்போ இந்த விலாரியால் மாதிரி ஒரு டீமுக்குலாம் வந்து பெருசா நம்பர்ஸ் த்ரூ அவுட் த சீசனே அவங்க நம்பர்ஸ் பெருசா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ திங்க் எர்மி பீனோ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தேர் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ். அப்படியே வந்து அத்லெட்டிக் கிளப் பில்பாவ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான டைமில் ஃபார்ம் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம் தட் அத்லெட்டிக் கிளப் வந்து மேபி தேல் ட்ராப் ஆஃப் அவுட் ஆஃப் டாப் 4 கொஞ்சம் லைக் கொஞ்சம் கேம் வீக்ஸ் கழிச்சு தேல் ட்ராப் அவுட்னு. பட் அவங்க அந்த பிரில்லியன்ட் ரன் ஆஃப் ஃபார்ம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. லூஸ் பண்ணலை, எதர் ட்ரா ஆர் வின் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரியல் பெட்டிஸ் கூட இந்த மந்த் ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்ல 2-2ன்னு ஒரு பிரில்லியண்டான ஒரு ட்ரா அந்த கேம் ஆடினாங்க. எல்லாம் உங்கால வால்வர்டே தானே அவன் பாத்தி அவன் கரெக்டா. ஆமா, நம்ம என்னதான் ஒரு மேனேஜரை திட்டினாலும் இந்த மாதிரி வால்வர்டே இப்போ அகைன் செகண்ட் சீசன் ஆட போறாங்களா யூசிஎல் தெரியல எனக்கு கரெக்டா. பட் ஐ திங்க் வால்வர்டே அவனுக்கு ஏற்ற கிளப்புக்கு போனால் வேற வேணும் அட்டாக் தான் பண்ணணும், நம்ம மேட்சுக்கு 3 கோல் அடிக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்காத கிளப்புக்கு போனால் அவன் வந்து ஷைனாவான்னு எனக்கு தோணுது. அவன் நிறைய இந்த மாதிரி பில்பாவோ அந்த மாதிரி எந்த கிளப்புக்கு போனாலும் அவன் ஷைனாவாக தோணுது. ஏன்னா டாக்டிக்கலி ரொம்ப அஸ்யூட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிக்கோ வில்லியம்ஸ் கிடையவே கிடையாது. நிக்கோ வில்லியம்ஸ் மேலே அவ்வளோ ஹைப்பு. பாதி மேட்சா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் பாதி மேட்ச் இன்ஜூர்ட் அவன் இந்த சீசன். ஆடவும் இல்லை, பெஞ்சிலேயே இருந்தான். நிக்கோ வில்லியம்ஸ் இல்லாமல் நீட்டாக அடாப்ட் பண்ணி அலெக்ஸ் பெரங்கர் வந்தான். அகாடமியில் அலெக்ஸ் பெரங்கரை வச்சு ஆடிட்டான். ஸோ வந்து யார் கிடைச்சாலும் அவன் அடாப்ட் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான். 4th ஸ்பாட் லலிகாவில் பிடிக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பில்பாவுக்கு இருக்கிற பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டீமுக்கு இருக்குது லலிகாவில். பில்பாவ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும், நிறையா அவனுங்களால வாங்க முடியாது பிளேயர்ஸை, அவுட் சைட் ஆஃப் பாஸ்க்கு வாங்க முடியாது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த இதில் அவங்களோட வேஜ் பில் எல்லாம் இப்போ எது பார்த்தாலும் நிறைய டீம் அவனுங்களை மேட்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி இதில். ஸோ வந்து 4th முடிக்கிறது லலிகாவில் பில்பாவை வச்சுட்டுங்கிறது பெரிய விஷயம். ஸோ வந்து அது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பெரிய சர்ப்ரைஸ்னால் ராயோ இந்த சீசன். ராயோ 6th இருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி 6th ஐ திங்க் 6th 36 பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க இப்படி போனோன்னா டேபிளில் நம்ம கீழே போக 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 ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாருக்கும், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 14th பிளேஸில் ஐ திங்க் யார் இருக்கான்னு தெரில. 13th செவியா இருக்காங்க. யார் இருக்காங்க? 13th செவியா இருக்காங்க. 7th ரியல் பெட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 7th ரியல் பெட்டிஸ்க்கும் 13th செவியாக்கும் 4 பாயிண்ட்டும் என்னமோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு ஒரு மேட்ச் இவனுங்க இந்த சைடு உள்ள டீம் 7th 8th உள்ள டீம்ஸ் வந்து 2 மேட்ச் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாலே 13th 14th போக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டேபிள். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் டேபிள். அதுக்கப்புறம் ரியல் பெட்டிஸ்க்கு வந்தோம் அப்படின்னா தலைவர் ஆண்டனியை பற்றி பேசியே ஆகணும். நிறைய டிபேட் ஆஸ் யூஷுவல். பிரீமியர் லீக் ஒருத்தன் வந்து ஆடிட்டா போதும், அப்படியே லலிகாலாம் ஒரு லீகா, அதெல்லாம் பாரு இவனே வந்து ஆடுறான்னு. உங்களோட கிரேட்டஸ்ட் விங்கர் ஈடன் ஹசார்ட் இந்த லீக்ல வந்து என்ன பண்ணாருங்கிறத நான் வாரம் பார்த்துருக்கேன். அதனால தயவு செஞ்சு அப்படியே அதை எப்படி கொஞ்சம் கூட அப்படியே கூச்சாம அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில. அது என்னன்னா அது ஒரு மீமுக்காக சொல்லலாம், ஒரு பேண்டருக்காக சொல்லலாம். பட் அதை தாண்டி நிறைய பேர் சீரியஸ் வேற. என்னால் நம்பவே முடியலங்க, வாரம் கோல் அடிக்கிறான் ஆண்டனி, என்னால் நம்பவே முடியலன்னு. ஏடா 24 வயசுலாம் ஆகுது அவனுக்கு, அவன் வாரம் கோல் அடிக்காம என்னடா ஏதோ 34 வயசுலாம் வந்து ஆடுறான் மாதிரி. அவன் பீக்கில் இருந்தான். அவன் மான்செஸ்டர் யுனைடெட்ல அவனை சுற்றி பில்டு பண்ணலை, அவனுக்கு ஏற்ற டீம் இல்லை, அவன் ஆடலை. ரியல் பெட்டிஸ் கவுண்டர் அட்டாக்கிங் டீம் நேச்சுரலாகவே, அந்த மாதிரி டீம் லலிகாவில் கிடையாது. ஸோ பெட்டிஸ் வந்து யார் கூட ஆடினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு
ஏன்னா ஒரு டாக்டிக்கலி இவங்க டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால எப்போவுமே இவங்க கவுண்டர் அட்டாக்கிங் அப்படிங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் லீகால. ஏன்னா எல்லாரும் அப்படி ஆட மாட்டாங்க, பெட்டஸ் ஆடுற மாதிரி ஆட மாட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் த லீக். ஸோ வந்து அதனால தான் அடிக்கிறான். ஸோ தயவு செஞ்சு இப்போ நான் இது மாதிரி இங்க நிறைய வந்து சொல்லலாம். ஈடன் நான் யுனைடெட் ஃபேன்ஸை வம்புக்கு இழுக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து ரியல் பெட்டிஸோட பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் ஹாஸ் ஈஸிலி பீன் பெட்டர் தென் ஆமாம் மேன் யுனைடெட். இது வந்து ஃபேக்ட்ஸ். ஆமாம் நான் அடிச்சு சொல்லுவேன், இதுதான் அதான் உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பெட்டஸ் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறான், அவன் ஸ்பெண்டிங்க்கு பெலக்ரினி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் கடைசி சீசன். இப்போ இந்த வருஷம் 7th கான்ஃபரன்ஸ் லீக் முடிப்பாங்க. உங்களால் கான்ஃபரன்ஸ் லீக் முடிக்க முடியுமான்னு நான் கேட்பேன். அதனால வந்து இந்த மாதிரி ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் டீமும் வந்து பார்க்கணும். ஏன்னா இங்க வந்து அங்க வந்து சான்ஸ் கிரியேஷனே இல்லை யுனைடெட்ல. என்னடா இப்படி அடிச்சிட்ட, குவாலிட்டி ஆஃப் த டீம் பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா வந்து யாருல அந்த பெட்டிஸ் லைனப்ல வந்து எத்தனை பேர் யுனைடெட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். இது இஸ்கோலாம் அங்கே போனால் லெஜெண்ட், உங்கள் லெஜெண்ட் நீங்கள் வந்து சிலலாம் வைப்பீங்க, உண்மையாக சொல்கிறேன். அதனால வந்து இஸ்கோ லாஸ்ட் 2 சீசனாக அவன் கரியர் லோவில் இருந்தவன் அப்படிலாம் வந்து உங்கள் கிளப்புக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் அது கண்டிப்பாக அவங்க ஒரு கிளப் லெஜெண்டாக இருப்பான். ஸோ ஆக்சுவலி யுனைடெட் ஃபேன்ஸ் அடிச்சிட்டோம். ஆக்சுவலி யுனைடெட் ஃபேன்ஸ் மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக இந்த பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் எல்லாரும் தான் சொல்கிறீங்க இந்த லலிகானா லீகா அப்படின்னு. அது எப்படி செவியா 14th இருக்கும் போதெல்லாம் திரும்பி யுனைடெடுக்கே தான் வரும். ஸோ யுனைடெட் வந்து பீட் பண்ணான் யூரோப்பா லீக்ல. அப்படி வந்து செவியா வந்து கோலே அடிக்க தெரியாத டீம் உங்களை 3-0 ஜெயிச்சாங்க. லீக்ல வந்து ஒரு கோல் கூட அடிக்க மாட்டானுங்க அவனுங்க, அந்த மாதிரி டீம் அது. ஸோ அந்த மாதிரி விஆர்எல் யூரோப்பா லீக் ஜாலியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க வந்து. ஸோ அதனால இருக்கு பாரு, இந்த வருஷம் மட்டும் ஜெயிக்கட்டும். பெட்டிஸ் வந்து கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிக்கட்டும். செல்சி இல்லாம இருக்கு, அப்ப இருக்கு வர ஆண்டனிக்கு வந்து. ஏன்னா இங்க சர்வீஸ் நிறைய வருது, பிளஸ் அவனுக்கு ஏத்த ஸ்டைல் அண்ட் அவனுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குது இங்க அவன் ரோல் ஆடுறதுக்கு. ஏன்னா கோல் எல்லாம் இன்னும் சும்மா ஒன்னும் டேப் அண்ட் கோல்லாம் அவன் அடிக்கல. அந்த போன வாரம் அடிச்ச கோல்லாம் வந்து பிரில்லியன்டான கோல். அந்த வாலி கோல்லாம் வந்து இல்ல, அது எந்த லீக்ல அடிச்சாலும் அந்த கோல்லாம் எனக்கு தடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா உங்க லீக்ல மட்டும் என்ன கீப்பர் வந்து ஷாவ்லின் சாக்கர்ல வர மாதிரி என்ன அப்படி டைவர்டிஸ் எல்லாம் பிடிப்பாரு, எனக்கு புரியல அது. பட் பார்ப்போம் அது. இதை தவிர இவங்க மேஜராக நம்ம வந்து யூரோப்பியன் ஸ்பாட்ல இருக்கிற எல்லா டீமை பற்றியும் பேசிட்டோம். இதை தவிர நிறையா ஜிரோனா வந்து 12th இருக்கான், ஒரு மேட்ச் ஜெயிக்கிறான், ஒரு மேட்ச் தோக்கலாம். இதை வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிருக்காங்க. செவியா அது 13th தான், அது முடிஞ்சு போச்சு. அது நம்மளோட ஒரு ஃபேன் ஃபேவரட் டீம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் ரெலிகேஷன் ஜோன் வந்துட்டாங்க. கெட்டாஃப் வந்து 14th வந்துட்டாங்க, 30 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆஃப் த ஜோன்ல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒன் மோர் சீசன் ஆஃப் கெட்டாஃப் இன் லா லீகாண்டா. ஆனால் கெட்டாஃப் வந்து நீங்கள் மட்டும் அட்லட்டிக்கை பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வன்மமே கிடையாதுடா என் மேலே. அதனால அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஜிங்ஸ்லாம் கிடையாது கெட்டாஃபேக்கு. நீ அதுக்கப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவனுங்க நினைச்சா டிரா பண்ணலாம் அந்த கேம். எனக்கு அத்லெட்டிகோ வந்து ரொம்ப கிரியேட்டிவா போட்டு ஒரு 2 பிளேயரை இன்ஜர் பண்ணிட்டு டிராவும் அடிச்சிட்டானுங்கன்னா இது தவறான எண்ணம். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். பட் வந்து இதை தவிர ரியல் வேர்ல்ட் கன்ஃபார்ம் ரெலகேஷன் அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 4 பேர் மிச்சம் 4 பேர் நினைக்கிறேன். வெலன்சியா, லாஸ் பாமாஸ், இந்த 4 பேர் ரெலகேஷன் பேட்டர். இந்த 4 டீம் தான். அதுவும் இன்னொரு 1 month நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி போகுது அப்படின்னு.